அகங்காரமாக பேசினால் இன்னும் 20 நிமிட ஆடியோவை வெளியிட்டு ஆட்டம் காண வைத்து விடுவேன். டோட்டல் திமுகவே பத்தி எரியும். அறிவாலயத்தில் பூகம்பம் வெடிக்கும். ஓவராக வார்த்தை விட்ட அமைச்சர் பிடிஆருக்கு அண்ணாமலை அடித்த எச்சரிக்கை மணி. மதுரையில் நடந்த பரபரப்பு சம்பவம். வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே அமைச்சர் பிடிஆர் பேசிய ஆடியோ ஒன்றை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அண்ணாமலை. அந்த ஆடியோவில் உதயநிதியும் சபரீசனும் தங்களது மூதாதையர்களையே தூக்கிவிட்டார்கள், ஆண்டுக்கு 30,000 கோடி ஊழல் செய்கிறார்கள் என்று பேசியிருந்தார். அந்த ஆடியோ வெளியாகி திமுகவில் புயல் வீசியது. இப்படி உதயநிதி சபரீசன் குறித்த ரகசியத்தை வெளியிட்டதால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை திமுகவில் டம்மி ஆக்கினார் மு.க.ஸ்டாலின். அதோடு நிதி அமைச்சராக இருந்தவரை தகவல் தொழில் தொடர்பு துறைக்கு மாற்றினார். கட்சியிலும் அவருக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் ஓரங்கட்டி வைத்தார். இதனால் மதுரையில் கூட திமுக நடந்த நிகழ்ச்சியில் பிடிஆரை அழைக்காமல் கட்டம் கட்டப்பட்டு வந்தார். அந்த அளவுக்கு அப்போது அண்ணாமலை வெளியிட்டது உண்மையான ஆடியோ என்பதை திமுகவினர் பிடிஆரை ஓரங்கட்டியதிலேயே உறுதிப்படுத்தியது. இப்படியான நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களுக்காக தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார் அண்ணாமலை. இந்நிலையில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் இயக்குநர் சுந்தர் சியை ஆதரித்து பிரச்சாரம் செய்துள்ளார். அப்போது சுந்தர் சியை சினிமா சங்கி என்று பிடிஆர் விமர்சனம் செய்த பல விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவரை வச்சு செய்துள்ளார் அண்ணாமலை. பிடிஆரை பொறுத்தவரை மதுரை மக்களுக்காக உழைப்பதில்லை, நானேதான் உலகிலேயே பெரிய அறிவாளி என்று சொல்லிக்கொண்டு உதயநிதி ஸ்டாலினை போன்று இரவு 2 மணி வரை சோசியல் மீடியாவில் லைக் மற்றும் கமெண்ட் போடுகிறார். அதோடு மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சியால் மாற்றம் வரப்போகிறது என்று சொன்னதினால் மீடியாக்காரர்களை திட்டுகிறார். குஷ்புவை வம்புக்கு இழுக்கிறார். அதோடு எந்த கேள்வி கேட்டாலும் அகங்காரமாக பதில் கொடுக்கிறார். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா என்று ரைமிங்காக பேசுகிறார். தான் திமுகவில் முக்கிய பதவியில் இருப்பதாக சொல்கிறார் பிடிஆர். ஆனால் இவரை ஒரு வார்டு தலைவர் அளவுக்கு கூட அந்த கட்சியில் யாரும் மதிப்பதில்லை. இவரெல்லாம் எதற்காக திமுகவில் இருக்க வேண்டும்? பிடிஆர் விவகாரத்தில் நானும் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டேன். இவர் பேசிய ஆடியோவை லீக் செய்தேன். அதில் 30 நிமிடம் இவர் பேசியுள்ளார். ஆனால் நான் 10 நிமிடம் பேசியதை மட்டுமே வெளியிட்டேன். அதுவே அறிவாலயத்தில் பத்து எரிந்தது. எப்படி எங்கள் குடும்ப ரகசியத்தை வெளியிடலாம் என்று இவரை மு.க.ஸ்டாலின் வச்சு செய்துவிட்டார். அந்த ஆடியோவில் இவர் பேசிய இன்னும் 20 நிமிடம் என்னிடத்தில் அப்படியேதான் இருக்கிறது. அதை மட்டும் வெளியிட்டால் திமுகவில் மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கும். அந்த ஆடியோவில் உதயநிதியும் சபரீசனும் ஆண்டுக்கு 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள் என்று இவர் பேசுகிறார். அதன் பிறகுதான் இவரை நிதியமைச்சர் பதவியிலிருந்து மு.க.ஸ்டாலின் தூக்கி அடித்தார். அது தவிர மு.க.ஸ்டாலின் குறித்து இவர் பேசிய இன்னும் சில அதிர்ச்சி தகவலையும் அந்த ஆடியோவில் உள்ளது. அதை மட்டும் வெளியிட்டேன் என்றால் பிடிஆரை காலி பண்ணி விடுவார்கள். மேலும் திமுகவில் இவருக்கு இன்றைக்கு சுத்தமாக மரியாதை கிடையாது. அதையும் இவர் மேடைகளில் பேசுகிறார். அப்படி மரியாதை இல்லாத இடத்திலிருந்து கொண்டு எதற்காக இவர் தேர்தலில் போட்டியிடுகிறார்? பதவிக்காக மானம் மரியாதை எல்லாவற்றையும் காற்றில் பறக்க விட்டுள்ளார். அதோடு இவர் அமெரிக்காவில் பணிபுரிந்த கம்பெனி திவாலாகிவிட்டது. இப்போது மதுரையை திவாலாக்குவதற்காக வந்திருக்கிறார் என்று பிடிஆருக்கு எதிராக ஆவேசமாக பேசியுள்ள அண்ணாமலை, பிடிஆர் தனது குடும்ப புராணத்தை பாடாமல் தான் இப்போது யார், என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். தேவையில்லாமல் வார்த்தையை விட்டால் மீண்டும் நான் இறங்கி அடிப்பேன். இன்னும் 20 நிமிட ஆடியோ என்னிடத்தில் உள்ளது. அதை எப்போது வேண்டுமானாலும் வெளியிடுவேன் என்று அமைச்சர் பிடிஆருக்கு மதுரையில் நின்று ஒரு நேரடி எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் அண்ணாமலை. இப்படி அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டதை அடுத்து 10 நிமிடம் பேசியதிலேயே உதயநிதியும் சபரீசனையும் வீதிக்கு இழுத்து விட்டார். மீதமுள்ள 20 நிமிடம் இன்னும் என்னவெல்லாம் பேசி வைத்திருக்கிறாரோ தெரியவில்லையே என்று அறிவாலய புலிகள் விவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. 2026 எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி. வாக்குச்சாவடிகளில் கலவரம் செய்யப்போகும் திமுக. சீக்ரெட்டை அவுட் பண்ணிய அண்ணாமலை. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் என்பதின் பேரில் வண்டியாக பொய் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு வருகிறார். அதோடு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக சிறுபான்மையினரை மொத்தமாக திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்று தொடர்ந்து பிரதமர் மோடியை குற்றம் சாட்டி வருகிறார். அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வருவதில்லை, தாங்கள் உருவாக்கும் திட்டங்களுக்கு கூட அனுமதி கொடுப்பதில்லை என்று தீவிர பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் நடத்திய சர்வே முடிவுகளில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை, இந்த முறை எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாது, தொங்கு சட்டசபைதான் ஏற்படும் என்று தெரிவித்திருப்பதோடு திமுகவின் வாக்கு வங்கியை தமிழக வெற்றிக் கழகம் பெரிய அளவில் கைப்பற்றப் போகிறது. இதனால் இந்த தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார்களாம். அதனால்தான் தனது மருமகன் சபரீசனை வைத்து 234 தொகுதிகளிலும் கருப்பு பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுக்கும் முயற்சியில் அவர் தீவிரம் அடைந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் அண்ணாமலை திமுக போட்டுள்ள இன்னொரு சீக்ரெட் திட்டம் குறித்து மதுரை அண்ணா நகரில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் லீக் அவுட் செய்துள்ளார். அதில் அண்ணாமலை கூறுகையில், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் தான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற வெறியில் இருந்து வருகிறார். அதற்காக கடந்த 5 ஆண்டுகளாக பதுக்கி வைத்த மொத்த கருப்பு பணத்தையும் களத்தில் இறக்கிவிட்டுள்ளார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் 200 கோடிக்கு மேல் இவர்கள் செலவு செய்கிறார்கள். இப்படி தாங்கள் தொகுதி வாரியாக பணப்பட்டுவாடா செய்வதற்கு யாரும் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே முக்கிய அரசு அதிகாரிகளை மு.க. ஸ்டாலின் கைவசப்படுத்தி வைத்திருந்தார். அவர்களைத்தான் தற்போது தேர்தல் ஆணையம் முதல் வேலையாக தட்டி தூக்கி வருகிறது. அதோடு இந்த தேர்தலில் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கலவரம் செய்தாவது வெற்றி பெற வேண்டும் என்று திமுகவின் சில முக்கிய புள்ளிகளையும் களமிறக்கிவிட்டுள்ளார்கள். அவர்களில் செந்தில் பாலாஜி குறிப்பிடத்தக்கவர். இவர் கரூரில் திமுகவோடு தொடர்பில் இருந்த 18 சீக்ரெட் புள்ளிகளை கோவைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் ஒரு நோட்டரி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களை கோவை மக்கள் அனுமதிக்கவே கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் இந்த நேரத்தில் கரூரில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி என்ற நபர் இப்பொழுது கோவையில் போட்டியிடுகிறார். மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்தவர். மீண்டும் இவர் அமைச்சராக கூடாது என்று உச்சநீதிமன்றமே தடை போட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சமூக விரோதியா கோவையை முன்னேற்றப் போகிறார்? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலிலிருந்து செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய சரிவு தொடங்கப் போகிறது. கோவை மக்கள் மிகவும் விழிப்போடு இருக்கிறார்கள். இது போன்ற ஊழல் பேர்வழிகளை கோவை மாநகரத்துக்குள் அனுமதிக்கவே மாட்டார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, செந்தில் பாலாஜியை போன்று ஊருக்கு ஒரு சமூக விரோதி வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் மிகப்பெரிய கலவரம் நடத்த திமுக திட்டமிட்டு வருகிறது. ஆனால் அந்த சதியை நாங்கள் கண்டிப்பாக முறியடிப்போம். திமுக திரைமறைவில் என்னென்ன திட்டங்கள் போட்டுள்ளார்கள் என்பது குறித்த பல அதிர்ச்சி ஆதாரங்களை எங்கள் சார்பாகவும் தமிழக தேர்தல் ஆணையருக்கு அனுப்பிவிட்டோம். அதனால் அதிரடி நடவடிக்கை எடுப்பார்கள். அதைத் தொடர்ந்துதான் மு.க. ஸ்டாலினின் கைப்பாவியாக இருந்த முக்கிய உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் தட்டி தூக்கப்பட்டு வருகிறார்கள். அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலிலிருந்து திமுகவின் அரசியல் ஆட்டம் முடிவுக்கு வரப்போகிறது. அதுவுமே 4ஆம் தேதியிலிருந்து இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் என்று அதிரடியாக பேசியிருக்கிறார் அண்ணாமலை. விஜயின் நெற்றியில் சிலுவை போட்ட கிறிஸ்தவ பெண்மணி, வைரலாகும் புகைப்படத்தால் திமுக அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் உள்ள திமுக கிறிஸ்தவ முஸ்லிம் என்ற சிறுபான்மையின ஓட்டுகளை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயலலிதாவுக்கு பிறகு சிறுபான்மையினரின் ஓட்டுகள் மொத்தமாக திமுக பக்கம் திரும்பிவிட்டன. அந்த வகையில தமிழ்நாட்டில் உள்ள 6% கிறிஸ்தவர்கள், 7% இஸ்லாமியர்களின் மொத்தம் 13% ஓட்டுகளும் திமுகவுக்கு கேரண்டியாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த நேரத்தில் முஸ்லிம்களின் மசூதிக்கு சென்று பிரச்சாரம் செய்வது, கிறிஸ்தவ மக்களுடன் அதிகப்படியான தொடர்பு இருப்பது என்று விஜய் செய்து வரும் அரசியல்தான் மு.க. ஸ்டாலினுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. என்றாலும் அத்தனை எளிதில் விஜயை நம்பி அவர்கள் ஓட்டடிக்க மாட்டார்கள். திமுகவைத்தான் நம்புவார்கள் என்று மு.க. ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று நாகர்கோயிலுக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு சென்ற இடத்துல ஒரு கிறிஸ்தவ பெண்மணி விஜயின் நெற்றியில் சிலுவை குறியிட்டு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். இது குறித்த புகைப்படம் வெளியாகி கிறிஸ்தவர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதையடுத்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் சோசியல் மீடியாவில் அந்த புகைப்படத்தை வெளியிட்டு கிறிஸ்தவ பைபிளில் உள்ள வசனங்களையும் குறிப்பிட்டு விஜயை வாழ்த்தி வரவேற்று வருகிறார்கள். இதன் மூலம் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 6% உள்ள கிறிஸ்தவர்களின் 5% ஓட்டுகள் விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள்.